நம்முடைய தமிழர்களாகிய நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பேறு என்னவென்று கேட்டால், நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லுகிற ஒன்று, அறநூல்களை இலக்கியமாக இத்தனை அறநூல்கள் வேறு எந்த மொழிக்காரனுக்கும் கிடைத்திருக்காது, வேறு எந்த மொழிக்காரனுக்கும் கிடைத்திருக்கிறார். இந்த அறநூல்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பகுதியினர். குழந்தையிலேயே அறநூல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தர்மத்தின்படி வாழாவிட்டால் தர்மம் நம்மை சுட்டு தள்ளிவிடும், அதை மறந்து போகாதீர்கள். ஒழுக்கம் என்றால் என்ன? இது இன்றைக்கு ஒழுக்கம் என்பது தேவையில்லை என்று ஆகிவிட்டது. அது நான் ரொம்ப கவலைப்படுகிற விஷயம். உயர்கல்விக்கு போகிற மாணவர்களை பார்த்து ஆசிரியர் சொல்ற வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கடான்றாங்க, சொல்லி அனுப்புகிறார்கள். பேராதனைக்கு போறீங்களா, அது நல்ல கிளைமேட், நல்ல சூழல், நல்லா அனுபவிங்க வாழ்க்கை என்றான். அதுக்கு பின்னால அதுக்கு இருக்கிற அர்த்தம் எனக்கு விளங்கும். முஸ்பாதி பண்ணு என்றதுதான் எனக்கு அர்த்தம். இதுதான் கல்வி சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கமா? ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பது கடைசி வரைக்கும் வராது. அதை நீங்கள் நம்பியே ஆக வேண்டும். ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டால், அதை ரொம்ப நுட்பமா பல பேர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்றால் என்ன? அறம் என்றால் என்ன? இன்றைக்கு எனக்குடைய தலைப்பு அதுதான். அறம் வெல்லும் பாவம் தோற்கும், இதுதான் தலைப்பு. அறம் என்றால் என்ன? அதற்கும் கம்பனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதை சொல்லி என் பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அறம் என்றால் என்ன? நீங்கள் கற்றவர்கள் இருக்கிற சபை, அறம் என்றால் என்ன? ஒரு நிமிஷம் நீங்கள் நினைத்து பதில் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே, எனக்கு சொல்ல வேண்டாம். பல பேர் அறம் என்றால் என்ன என்றோடனே திருக்குறள், நாலடியார் என்று இந்த புத்தகங்களை சொல்லுவோம். ஏன்னா அதுதானே அறத்தை சொல்லி இருக்கிறபடியால் அறம் என்றால் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் தான் அறம் என்போம். அப்ப நான் கேட்கிறது உண்டு அப்படி சொல்லுகிறவர்களுக்கு, அப்ப திருவள்ளுவருக்கு முன்னுக்கு அறம் இல்லையா? திருவள்ளுவர் அறநூலை செய்தது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, அவருக்கு முன்னாலே அறங்கள் கிடையாதா என்று கேட்டால் அதற்கு முன்னுக்கும் அறம் இருந்திருக்க வேண்டும். அப்ப திருவள்ளுவர் செய்த வேலை என்ன? அறத்தை இனம் கண்டு சொன்னதுதான் திருவள்ளுவர். அறத்துக்கு திருவள்ளுவர் சொந்தம் கொண்டாட முடியாது, அது இயற்கை. இப்ப பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்கிற பொழுது ஒரு நாள் மழை நேரம், நான் அந்த மலைக்குள்ளே போய் விளையாட வேண்டும் என்று எனக்கு ஆசை. அப்படி போக தலைப்படுகிறேன், என் தாய் தடுக்கிறாள். சரி இப்போ மலைக்குள்ள போகாத, நான் போக போறேன்னு நான் பிடிவாதம் பிடிக்கிறேன். அம்மா சொல்றாள் போகாத, மலைக்குள்ள நினைஞ்சா காய்ச்சல் வரும். அம்மா சொல்றாள், நான் அதை கேட்க இல்லை. அம்மாவை மீறிட்டு அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா போய் மலையில நனைஞ்சுட்டேன். அடுத்த நாள் காய்ச்சல் வந்து விட்டது. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இந்த காய்ச்சல் நான் எதனாலே வந்தது? அம்மா சொன்னாவே மலையில நினைஞ்சா காய்ச்சல் வரும் என்று அம்மா சொன்னாவே, அப்ப அம்மா சொன்னதாலதான் மழை வந்ததா, எனக்கு காய்ச்சல் வந்ததா? அம்மா சொல்லாட்டியும் காய்ச்சல் வந்துதான் இருக்கும். ஏனென்றால் மலையிலே நனைந்தால் காய்ச்சல் வரும் என்பது இயற்கை விதி. இதை தன் அனுபவத்திலே கண்டிருந்த அம்மா எனக்கு சொன்னதுதான் அம்மாட வேலையை தவிர அம்மா சொன்னதால காய்ச்சல் வரையில்லை. அம்மா சொன்னதால காய்ச்சல் வரையில்லை, அது இயற்கை, வந்தே ஆகும். அதை அனுபவித்திருந்த அம்மா எனக்கு சொன்னாள். அதுபோலத்தான் திருவள்ளுவர் சொன்ன அறங்கள் இருக்கிறதே, அவர் அனுபவத்தை கொண்டு சொன்னது, அது ஏற்கனவே இருக்கிறது.